மெனு கார்டு எடுத்திருக்காப்ல. மெனு கார்டில் வந்து போட்டு பார்த்தீங்களா 7 dirhams பிரியாணி ஓப்பனிங் ஆஃபர். அவர் பிரியாணி கையில் வாங்கியாச்சு, பார்சல் சென்டாப்ல. பழைய கடை தான், ஆனால் ரீஓப்பன் பண்ணியிருக்காப்ல. புதுசாக கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காப்ல. வெயில் செம்ம வெயிலாக இருக்கு, நடக்க மாசலா இருக்கு. அதான் ஹாஜிட்ட சொன்னேன், ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டி வாங்கியிருந்தாங்க ஹாஜின்னு, பார்ப்போம் இன்ஷால்லான்னு சொல்லியிருக்காப்புல. ஆமா, பெரிய ஹாஜிட்ட சொல்லியிருக்கேன், என்ன செய்யலான்னு பார்ப்போம். இங்க பாதி தூரம் வந்தோடனே நம்ம கிட்ட ஒரு மஸ்டேங் ஒரு கார் ஒன்று கிடந்துச்சு. ஆஜி இப்போ போட்டோ எடுக்க போறாப்புல, சின்ன ஆஜி. இப்போ வந்து நம்ம ரூம் பக்கத்தில் இருக்கிற பள்ளியாசை, அது பள்ளியாசை பக்கத்தில் வந்து கார் பார்க்கிங், காருக்கு வந்து பார்க் பண்ணும்போது நம்ம பேமெண்ட் கட்டிக்கமான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டு கட்டலைன்னா இந்த இதெல்லாம் வந்து இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸில் வந்து பேமெண்ட் கட்டிட்டீங்கன்னா அப்போ வந்து அங்குள்ள ஃபைன் அடிக்கிறோம் வந்து செக் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்கள் அப்படி கட்டலைன்னா ஃபைனு தரமாக போனாங்க. நம்ம ஊர் பிரியாணி வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி வாங்கிட்டு வந்து பக்கத்தில் ஒரு பிரியாணி வந்து சும்மா டேஸ்ட்டுக்கு வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு நல்லா இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. எங்கள்கிட்ட சோறு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா கெட்டு போயிடுச்சாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சோறு ஃபுல்லாக கெட்டு போயிடுச்சு, இவ்வளோ சோறு இருக்கு கெட்டு போயிடுச்சு. அதாவது டக்குன்னு போய் கீழே பக்காவில் போய் ஒரு குப்பு சாப்பிட்டு 3 ரூபா, நம்ம ஒரு காசுக்கு எவ்வளோன்னு கணக்கு பண்ணி இருங்க, 100 ரூபா வருது. சரி சாப்பிடலாமா, வரீங்களா? பாருங்க குப்பூஸ் சைஸை பாருங்க, சைஸு குப்பூஸ். ஆளுக்கு ஒன்று அடிக்க போறோம் வாங்க. சாம்பார் இருக்கு, அல்டிமேட்டா இருக்கு. அதுக்கு இருக்கு பாயாசம் வந்து பாயாசத்தை காலி பண்ணிட்டேன், ஏதாச்சும் தொட்டுக்கணும்னு தெரியல. சாம்பார் தான் இருக்கு. இது நாளைக்கு திம்போம் குப்பூஸ். வீட்டில் வச்சு திங்க ஒரு 2-3 நாளைக்கு ஓடு. அதெல்லாம் இது தின்னோம்னா ஒரு காலையில ஒரு 10 மணிக்கு சாப்பிட்டோம்னா நைட்டு ஒரு 12 மணி வரைக்கும் பசிக்காது. அவ்வளவு சத்துள்ள ஐட்டம் இது.